சேலத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டா நிறைய பேரோட வேண்டுதல்கள் நிறைவேறி இருக்குன்னு நம்புறாங்க. அதுவும் இந்த கோவிலோட வரலாறும் இங்க நடக்கிற வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற வெண்ணங்குடி முனியப்பன் கோவில். இப்போ நம்ம இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற வெண்ணங்குடி முனியப்பன் கோவில்ல. சேலம் சுற்றுவட்டார மக்களுக்கு மட்டுமில்லாம தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. முனியப்பன் அப்படின்னாலே கிராமங்களை காக்கிற காவல் தெய்வம்னு மக்கள் நம்புறாங்க. அந்த வகையில இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கு தனிச்சிறப்பு இருக்கு. இங்க வர்ற மக்கள் தங்களோட குடும்ப பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றம், உடல்நல பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் மாதிரி பல வேண்டுதல்களோட வராங்க. வேண்டுதல் நிறைவேறின பிறகு மறுபடியும் வந்து சாமிக்கு நன்றி செலுத்துறதும் இங்க ஒரு பழக்கமா இருக்கு. ஜாகிராமாபாளையங்கிற ஒரு சின்ன கிராமம். அதில் ஆதி காலத்துல இருந்து வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல ஆதி காலத்துல இருந்து சின்ன சின்ன மாட்டு வண்டிங்க இந்த மாதிரி தான் பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிலை வச்சதுக்கு பின்னாடி நல்ல கூட்டம், ஓவரான கூட்டம். இந்த பக்கம் வர வண்டி, லாரி எல்லாம் பூஜை. டூ வீலர்ல இருந்து எந்த புது வண்டி எடுத்தாலும் இங்க வந்து பூஜை போடாம போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 50 100 கோழி, ஆடு இதெல்லாம் வரும். அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கேயே சமைச்சு வர ஜனத்துக்கு அன்னதானமும் கொடுப்பாங்க. அப்புறம் லாரி, பஸ்ஸு எந்த புது வண்டி எடுத்தாலும் இங்கே தான் வந்து பூஜை போடுவாங்க. அப்புறம் இந்த கோயிலில் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி போடுவாங்க. குடிக்காத இருக்கிறவங்களுக்கு கயிறு கட்டிட்டு போவாங்க. அது எல்லாமே செய்வாங்க. ரொம்பமா தை மாதம் கருநாள் கழித்து 15 நாளில் பண்டிகை போடுவாங்க. இவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. என்ன வரம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் கூட காவு இல்லாத இருக்க மாட்டார். ரொம்ப சிறப்பாக இருப்பார். இங்கே வர வண்டியெல்லாம் எந்த வித சேதாரமும் ஆகக்கூடாதுன்னு வர வண்டியெல்லாம் எலுமிச்சம்பழம், மாலை, பூ இதெல்லாம் வாங்கி பூஜை போட்டுட்டு தான் மேலே போகக்குள்ள போவாங்க. அதே மாதிரி கீழே வழியில் வரக்குள்ளேயும் வாங்கி பூஜை போட்டுட்டு போவாங்க. 2 வீலர் புதுசாக எடுத்தாலும் பூஜை போடுவாங்க. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளையிலேருந்து எல்லாம் நல்ல முறையாக குடும்பம் இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு படைச்சிட்டு கெடா அறுத்து பொங்கல் வச்சுட்டு அந்த சாதமே அவருக்கும் வச்சு கறியெல்லாம் வச்சு படைப்பாங்க. பாட்டெல்லாம் நிறையா வாங்கி வச்சு படைப்பாங்க. அப்போ சின்ன பதியாக இருந்துச்சு. சாமி பெருசாக கட்டவும் ரொம்ப இதாகிடுச்சு. வெளியூரில் வெளிநாட்டில் இங்கே வராதவங்கள யாருமே இல்லை. பரம்பரையாக இங்கே நாங்கள் ஒரு 10 குடும்பம் இவரால் பொழைச்சிட்டு இருக்கிறோம். இவரால் தான் நாங்கள் எல்லாருமே, எங்களுக்கு இந்த கோயில் தான் வாழ்வாதாரமே. எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற கடைக்காருக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வராங்கன்னா, வெளியூரில் வராங்க, ஒரு சொட்டு கண் தண்ணி விட்டுட்டு போனாங்களாவே அவங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு.